நோ மென் ஆஃப் ஃபாரின் சொல்லக்கூடிய போம் தான் பார்க்க போகிறோம். இது எழுதுனது வந்து ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்க். ஸோ இந்த போயமுடைய நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சமம் தான், யாருமே வந்து அந்நியர்கள் கிடையாது அப்படின்றத இதில் மீன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் படிக்கிறேன். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின், beneath all uniforms a single body breathes like ours, the land our brothers walk upon is earth like this in which we all shall lie. ஸோ இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்கன்றதான் மீன் பண்ணாரு. ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்சர், எந்த ஒரு மனுஷனுமே வந்து வித்தியாசமானம் கிடையாது. நீ வேற, நீ இந்த இது, நான் அந்த இது, நீ வேறு நாடு, நான் வேறு நாடுன்ட்டு அதுமாதிரி வித்தியாசமானது கிடையாது. எந்த ஃபாரின் கண்ட்ரீஸுமே வந்து வேறு கிடையாது. எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஒரு ஏர்த்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு மனுஷன்றவங்க நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து இது உங்கள் நாடு எங்கள் நாடுன்னு சொல்லிட்டு நம்ம பவுண்ட்ரிஸ் போட்டு பிரித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் கிடையாது, யாருமே வந்து அந்நியர் கிடையாது அப்படின்ட்டு மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், beneath ஆல் யூனிஃபார்ம்ஸ் a சிங்கிள் பாடி பிரீத்ஸ். beneathனா கீழே, இந்த இடத்துல வந்து ஒரு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு போர் நடக்குதுன்னா ஒரு சோல்ஜர்ஸ் வந்து யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த யூனிஃபார்ம் போட்ட சோல்ஜர்ஸ்குள்ளார வந்து ஒரு பியூரான சோல் இருக்குது. அந்த பாடி வந்து என்ன பண்ண, நம்மளை போலவே வந்து சுவாசிக்கும், ப்ரீத் பண்ணும். லைக் ஆஸ் த லேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் வாக் அப்பான். நம்ம ஊரில் நம்ம எப்படி சகஜமாக வந்து நம்ம நடக்கிறோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் வந்து சகஜமாக நடக்கிறது, அவங்களுடைய உரிமையை எங்கள் இடத்துல சொல்கிறாங்க. இஸ் earth லைக் திஸ். நாம் எப்படி வந்து நம்ம இந்த பூமியில் வாழறோமோ அதே பூமி தான் அவங்கள்தும். ஓகேங்களா, என்னுடைய பூமி வேறு, உன்னுடைய பூமி வேறு கிடையாது. அப்போ அதே பூமியில் தான் அவங்களும் வாழறாங்க, அதே பூமியில் தான் அவங்களும் வந்து இருக்கிறாங்க. இன் விச் வி ஆல் ஷேல் லை. லைன்றது பொய் கிடையாது, இந்த இடத்துல கிடப்பு. நம்ம எப்படி வந்து இருக்கிறோமோ, அந்த பூமியில் இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இந்த பூமியில் இருக்காங்க. Next 4 lines. They too aware of sun and air and water are fed by peaceful harvest, by vast long winter starved. Their hands are ours and in their lines we read, a labor not different from our own. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்படி இந்த சூரியன், காற்று, தண்ணி இதெல்லாமே இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து வேறு தண்ணி, பாகிஸ்தானில் வேறு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தண்ணி தான் யூஸ் பண்ணாங்க. ஒரே சூரியன் தான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷனாக வந்து பிரிச்சிருக்குமே தவிர்த்து எல்லாருமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனுஷங்க எல்லாத்துக்குமே வந்து சூரியனோ, காற்று, தண்ணி எல்லாமே வந்து சமம் தான். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வாஸ் லாங் வின்டர் ஸ்டார்ட். அதாவது நாம் இங்கே போர்க்காலத்தில் இருக்கும்பொழுது அவங்களும் போர்க்காலத்தில் இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து போர்க்காலத்தில் வந்து பட்டினி, அதாவது போர்க்காலம்ன்றது இந்த இடத்துல மோஸ்ட்லி வின்டரில் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த வின்டர் சமயத்தில் ஸ்டார்வ்டு, பஞ்சத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி போர் இல்லாத சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிம்மதியாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது அறுவடை செய்வாங்க, பீஸ்ஃபுல்லாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ஆர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீடு. அதாவது நம்ம எப்படி வந்து உழைச்சி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் அவங்க கையால் வந்து உழைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இன் தேர் லைன்ஸ் வி ரீட் அப்படின்றது நம்ம கையில் போகிற ரேகைகளாக இருக்கு இல்லையா, நமக்கு எப்படி நம்ம கையில் வந்து ரேகைகள் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இந்த இடத்துல உழைப்பை வந்து மீன் பண்ணுறாங்க. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் ஆர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீடு. அதே மாதிரி தான் நம்ம எப்படி உழைச்சி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் உழைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ணுவாங்க. எ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர் ஓன். எந்த ஒரு லேபரும் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது, எல்லாருமே வந்து சரிசமம் தான். இவங்க எந்த வேலை செய்கிறாங்க அந்த வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலையும் பாகுபாடு கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, எல்லாருமே வந்து மனுஷங்க தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரிமெம்பர் தே ஹாவ் ஐஸ் லைக் ஆர்ஸ் தட் வேக் ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ். In every land is common life that all can recognize and understand. ஸோ அடுத்ததாக கண்ணை வச்சு சொல்கிறேன். நமக்கு எப்படி எந்த கண் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கண்கள்லாம் இருக்குது. நம்ம தூங்குற நேரத்தில் தூங்குகிறோம், எழுந்திருக்கிற நேரத்தில் எழுந்திருக்கோம், அதே மாதிரி தான் நம்மளுடைய செயல்கள் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த மனுஷங்களும். அதேமாதிரி நமக்குன்னு ஒரு வில் பவர், ஸ்ட்ரென்த் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளால் இதை செய்ய முடியும், போக முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வில் பவரும் அவங்ககிட்ட இருக்குது. அன்பு, நேசம், பாசம் எல்லாமே இருக்குது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில். அவங்க லேண்ட்லேயும் இதுதான் காமன், அதாவது இந்தியாவிலும் இதுதான் காமன், அமெரிக்காவிலும் இதுதான் மனுஷங்களுக்கு காமன்ற மாதிரி அதுவும் வந்து காமனாக இருக்குது. ஸோ தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அதெல்லாமே நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே மீன் பண்ணுறது எதுக்காக, எல்லாரும் சரிசமம். இந்த போரால் வந்து மனுஷங்க வந்து பிரிஞ்சு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டுக்காக சண்டை போகிறது எல்லாமே வந்து தவறு. இப்போ நிறையா சொல்லலாம், அந்த நிறையா வார், யுக்ரைன் வார் இதெல்லாம் வந்து நிறையா நடந்தது. ஸோ அதுக்காக கூட பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அப்போ போரால் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மனுஷன் வந்து அழிஞ்சுக்கிறோம். ஆனால் எல்லாருமே சரிசமம் தான், நம்ம எப்படி இங்கே வந்து வாழறோமோ அதே மாதிரி அவங்க ஊரில் வந்து வாழ்வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, let us remember whenever we are told to hate our brothers, it is ourselves that we shall dispossess, betray, condemn. Remember, we who take arms against each other.
ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு சாமானிய மனுஷன் வந்து நம்ம போய் அவங்ககிட்ட சண்டை போடணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும், நம்ம எதிரி நாட்டோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அறிவுறுத்துறாங்க. என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய பிரதர்ஸ், அதாவது பிரதர்ஸ்ன்றது நம்ம எல்லாரும் மனுஷங்க தான், ஒரு பிரதர்ஹுட்டாக சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து பாகிஸ்தானில் இருக்கவங்களும் ஒன்று தான், இங்கே இந்தியாவில் இருக்கவங்களும் ஒன்று தான். அப்போ என்னுடைய பிரதர்ஸை வந்து ஹேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எது நம்மளே ஹேட் பண்ணுற மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுடைய இடம் வந்து சப்போஸ் ஆக்கிரமிச்சாங்க, இல்லை நம்மளுடைய இடத்துல வந்து அவங்க இருந்தாங்க, அவங்கள டிஸ்போஸ் பண்ணணும், அந்த இடத்த விட்டு அவங்கள நீக்கணும், அவங்கள வந்து பழி வாங்கணும், அதுமாதிரி அவங்களுக்கு கண்டனம் பண்ணணும், இதெல்லாமே வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க. யார்? பெரிய இடம்ன்றது இந்த இடத்துல அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாமானியன் என்ன பண்ணுவான், அரசாங்கம் சொல்கிறது தான் இந்த இடத்துல கேட்டாகணும். ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க, we who take arms against each other. நம்ம யாரை எதிர்த்து வந்து போராடுறோன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ யாரை எடுத்து, நம்ம ஒரு சக மனுஷனை வந்து தோற்கடிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம ஆயுதங்கள் எடுக்கிறோம், அவங்கள வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்றாங்க. இட் இஸ் a human earth that we defile, our hells of fire and dust outrage the innocence of air that is everywhere our own. Remember, no men are foreign and no country strange. ஸோ இந்த ஹியூமன் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாசுபடுத்துகிறோம். இந்த போருன்ற பேரில் வந்து இந்த எர்த்தையை வந்து நம்ம மாசுபடுத்துகிறோம். ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர், இந்த இடத்துல ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய இந்த போர் நடக்குது பார்த்தீங்களா, இந்த போர் நடந்த உடனே ஏதாவது ஒரு நாடு ஜெயிக்கும், இன்னொரு நாடு வந்து தோற்றுரும். அதில் நிறைய 2 தரப்புலையுமே வந்து நிறைய வந்து இறந்துருப்பாங்க. அதெல்லாம் எதோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க, நரகத்தோடு வந்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்றாங்க. அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ் த இன்னசென்ஸ், இதனால் பாதிக்கப்படுறது யார் பார்த்தா சாமானிய மக்கள், அந்த இன்னசென்ட்டான அந்த மக்கள் தான் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த இடத்துல அவுட்ரேஜ்ன்றது அதோடைய சீற்றத்துடைய விளைவாக, ஓகே, அவுட்ரேஜ்ன்றது சீற்றம், இல்லை டஸ்ட் அவுட்ரேஜ்ன்றது இந்த போருடைய சீற்றத்தின் விளைவாக பாதிக்கப்படுறது வந்து இந்த இன்னசென்ஸ் தான். ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன், இந்த சுற்றி இருக்கிற அந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த காற்று வந்து எல்லாருக்கும் வந்து சரிசமம். ஸோ இந்த இடத்துல வெறும் காற்று மட்டும் சொல்ல, நிலம், தண்ணி எல்லாமே வந்து இந்த பூமியில் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சொந்தம் அப்படின்றார். ரிமெம்பர், நோ மென் ஆஃப் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரிஸ் ஸ்ட்ரேஞ்ச். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மனுஷன், அதாவது வேறு நாட்டு மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஃபாரின் கிடையாது, அவன் எந்த நாடும் வந்து ஸ்ட்ரேஞ்சான நாடு கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நோக்கமே என்னென்னா, இந்த 2 நாடுகளும் வந்து சண்டை போடுறதால 2 நாட்டுடைய சாமானிய மக்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. நாம் எப்படி நம்ம நாட்டில் வாழறோமோ அதே மாதிரி அவங்க நாட்டில் வந்து அவன் வாழுவான். அதனால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரதர்ஹுட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஒரு பாசமாக எல்லாரோடையும் நம்ம இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு தான் இதோடைய மாரலே வந்து சொல்லணும். அபவுட் தி ஆத்தர் பார்த்துடலாம். த நோ மென் ஆஃப் ஃபாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய போம் எழுதுனது யாருன்னா ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப், அதாவது ஜேம்ஸ் ஹெரால்டு கிர்கப்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட், அதாவது இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். ஸோ டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ட்ராவல் ரைட்டர் கூட. ஹீ ரோட் ஓவர் 30 புக்ஸ், கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள் மேலே வந்து எழுதியிருக்காரு. ஆட்டோபயோகிராஃபிஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸு, பிளேஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ கிர்கப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி வந்து எழுதியிருக்காரு. அதோடைய பெயர் என்னென்னு பார்த்துக்கோங்க, த ட்ரவுண்ட் செயிலர் அட் டவுன்ஸ். இதை வந்து 1947 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் டவுனான சவுத் ஷீல்டில் வந்து சென்ட்ரல் லைப்ரரி வந்து கலெக்ஷனாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுமாரி ஜப்பானில் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவருடைய யூஸ் பண்ண ஆர்டிஃபேக்ட்ஸு, எழுதுனது அந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நியர்பை மியூசியமாக வச்சுருக்காங்க. ஹிஸ் லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி, அவருடைய போயட்ரி வந்து வேறு ஒருத்தவங்க, அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, 2008 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பப்ளிஷ் பண்ணிப்பாங்க. யாருன்னா ரெட் ஸ்குரல் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? அண்ட் வாஸ் லான்ச் அட் ஸ்பெஷல் ஈவெண்ட் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்டில் சென்ட்ரல் லைப்ரரியில் வந்து அந்த போயம் வந்து பப்ளிஷ் பண்ணிப்பாங்க. அப்போ ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்கப் ஒரு இங்கிலீஷ் போயட். அவருடைய ஃபஸ்ட்டு போயட்ரி புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதேமாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய போயட்ரி வந்து 2008 ரெட் ஸ்குரல் ப்ரெஸ் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.